இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறோம் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறோம் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறோம் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் தந்தையான சுசிப்பரி, நாங்கள் எத்தனை பெரிய பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 53 மணி மன்றாட்டுக்களையும் உங்கள் சோத்திரங்களோடு எங்கள் சோத்திரங்களை ஒன்றாக கூட்டி பரிசுத்த தேவமாதாவின் திருப்பாதத்தில் பாதக்கணியாக வைத்துள்ள கெஞ்சி மன்றாடுகிறோம். பாத்திமா நகர் ஜெபமாலை மாதாவின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், விண்ணகத்தில் இருக்கின்ற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், புனித தூய் ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், பரிசுத்த தமக்கருத்துமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் தேசத்திற்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாத்திமா நகர் ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் குருக்களை அச்சித் தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பாத்திமா நகர் ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மே மாதம் அணையும்
அவன் முன் வருவான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிந்தித்து பார்ப்போம். நாமும் நம்முடைய நண்பர்களோடு உரையாடும் பொழுது, அவர்களோடு உறவாடும் பொழுது எப்படிப்பட்ட அன்பினை நாம் அவர்களுக்கு கொடுக்கின்றோம்? ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நாம் அவர்களிடம் நம்முடைய அன்பை பகிர்ந்தோம் என்றால் நிச்சயம் நாம் அமைதியுடனும் நிம்மதியுடனும் அந்த மன நிம்மதியோடு நம்முடைய அன்பை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.